முதல் காரியம் சொன்னேன், சகையனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பார்வை அவனுடைய பாவத்தை மன்னித்தது. ரெண்டாவது, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வை அவள் வியாதியை குணமாக்கினது. மூன்றாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? காணிக்கை பெட்டியில பணம் போடுறத பார்த்துட்டே இருந்தாராம். நான் இன்னைக்கு வரையிலும் யார் காணிக்க போடுறாங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அது என்னுடைய வேலை இல்லை. அந்த வேலையை இன்னொருத்தர் செய்கிறாரு. அந்த வேலையை இன்னொருத்தர் செய்கிறார். அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 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 சர்ச்சில் பொறுத்த வரைக்கும் காணிக்கை நேரம் தான் இன்டர்வல். நம்ம சர்ச்சில் காணிக்கை நேரம் இன்டர்வல். அப்படியே வெளியில் போயிட்டு 2 வாக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு அப்படி அதுக்காக உண்டான நேரம் கிடையாது. அது ஒரு பயபக்திக்கு உண்டான ஒரு நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு, உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறாராம். நீ எவ்வளவு உள்ளத்தில் தாகத்தோடு கூட அந்த காணிக்கை கையில் கொண்டு வரும்போது, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன், அதை ஆசீர்வதிக்க வேண்டியது நீங்கள் தான், உங்ககிட்ட நான் நம்பி தான் நான் கொடுக்குறேன், இதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணணுமா? தாகத்தோடு கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள். எந்த இடத்துல சொல்றாரு? மல்கியால சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள். என்னன்னு சோதிக்க சொல்றாரு? காணிக்கைகளின் தசமமாக என்னிடத்துல கொடுத்து என்னை சோதிச்சு பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்பதை உங்களால் பார்க்க முடியும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அவர் சொல்றாரு, ஒரு துட்டுக்கு சமமான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவள் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற நிறைய பணத்துல ஒரு பணத்தை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த தாய் அப்படி இல்லை. இந்த தாய் என்ன பண்ணாங்க? அப்படி இல்லை. தன்னிடத்தில் இருந்ததை கர்த்தருக்கு கொடுத்தாள். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தாள். அதுதான் கிருபைங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நோட்டு எடுத்து அந்த நோட்டில் எது செல்லாத நோட்டுன்றதை பார்த்துட்டு அதை கொண்டு போய் கடவுளுக்கு போடுறது கிடையாது. காணிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், நிறைய அவலங்கள். எங்கே செல்லாத காசு எங்கே இருக்குதுன்னாக்கா காணிக்கை பெட்டியில் தான் இருக்குது. காணிக்கை பெட்டியில் தான் நிறைய செல்லாத காசுலாம் இருக்குது. காணிக்கை பெட்டியில் தான் 3 துண்டாக கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் ஒட்ட வச்ச நோட்டெல்லாம் இருக்குது. நான் பொய் சொல்லலைங்க, நான் உண்மை சொல்கிறேன். கேட்ட இந்த வசனம், ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின நோட்டை இயேசு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிடுவாரா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், இந்த கிழிஞ்சு போன நோட்டை போடுற அளவுக்கு என் ஜனங்க எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் உயர்த்துங்கப்பான்ட்டு சொல்லுவேன்.
நான் சொன்னாலும் அவருடைய கண் யாரை பார்த்துட்டு இருக்குது? அவரை பார்த்துட்டு யாரை பார்த்துட்டு இருக்குது? சத்தமாக சொல்லுங்களேன். போடுறவங்கள பார்த்துட்டு இருக்குது. நல்லா இருக்கிற நோட்டெல்லாம் ஒதுக்கிட்டு கிழிஞ்சி போன நோட்டை போடுற உன்னை கர்த்தருடைய கண்ணு பார்த்துட்டு இருக்குது. அதை தான் கர்த்தர் ஸ்கேன் பண்றாரு. நீ ஆண்டவருக்கு கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கணுமா? உச்சிதமானவைகளா இருக்கணுமா? முதல் தரமானவைகளா இருக்கணுமா? ஆண்டவருக்கு கொடுக்கறதெல்லாம் பரிபூரணமா இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி ஒரு சம்பாத்தியத்தில் நீ கொடுக்கக்கூடிய தசம பாகம் கூட நீ எல்லா செலவும் பண்ணிட்டு அதற்கு பிறகு கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. அதற்கு பேர் தசம பாகம் அல்ல. தசம பாகம் என்பது முதலாவது கர்த்தருக்கு எடுத்து வைக்கக்கூடியது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு தசம பாகம் கொடுக்கணுமா? அன்னைக்கு ஒரு பிரசங்கம் நாங்கள் கேட்டோம் பாஸ்டர் யூடியூப்ல. தசம பாகம்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் கொடுக்கணும் சொல்லி எங்கே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம வாய்க்கிலியா பல நாள் பேசுகிற செய்தி நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு செய்தி கொடுத்தனாக்கா உடனே மனசுக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஊழியக்காரன் உங்களுக்கு யாருங்க? தேவனுடைய ஸ்தானாதிபதி. யாருக்காக இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினார்? இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். அப்போது உங்கள் வீட்டில் நானும் ஒருத்தன். நல்ல 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 உங்கள் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யார்? நான் ஒருத்தன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. நான் யாரு? ஊழியக்காரன். நான் உன்னுடைய ஊழியக்காரன். உனக்காக ராப்பகலா ஜெபிக்கக்கூடியவன். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பக்கூடியவன். என்னை யார் போஷிக்கிறது? வேற ஒருத்த அமெரிக்காவிலிருந்து ஒருத்தன் என்னை போஷிக்கணுமா? அல்லது பாம்பேயிலிருந்து ஒருத்தன் எனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? என் பிள்ளைகளுடைய கை ஊனம் இல்லையே, என் பிள்ளைகளுடைய கால் ஊனம் இல்லையே. என் பிள்ளைகிட்ட நான் யாரை சொல்கிறேன்? யார்? சத்தமாக சொல்லுங்களே. ஆமாம். யார் என்ன போஷிக்கணும்? யார் போஷிக்கணும்? நீங்கள் தானே போஷிக்கணும். போஷிக்கக்கூடிய உங்களுடைய கைகள் முடமாக்கப்பட்டிருந்தனாக்கா அந்த முடமாக்கப்பட்டிருக்கிற கரத்தை பார்த்து கத்த சொல்றாரு, உன் ஊழியக்காரன் உங்க தகப்பன் எப்படி சாப்பிடுவான்? நீ கொடுக்கக்கூடியதை கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறதே. உனக்கு மேலே அவர் நினைவுள்ளவராய் இருக்கிறாரே. மாசத்துல 30 நாள் கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி, சுகத்தை உண்டு பண்ணி, உனக்கு சம்பாதிப்பதற்குண்டான பலத்தை கர்த்தர் கொடுத்து, போக்கிலும் வரத்திலும் உன்னை பாதுகாத்து, உன்னை உடைத்து போட நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக, உன்னுடைய உயர்வை தடுக்கக்கூடியவர்களுக்கு முன்பதாக உன்னை பாதுகாத்து, உன்னை வேலி அடைச்சி, உன்னை அற்புதமாக உன்னை நடத்தி, அல்லேலூயா, உன்னை ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் கொடுத்து, அந்த 30வது நாள் அந்த சம்பாத்தியத்தை வாங்குறப்போ அந்த சம்பாத்தியத்தில் ஒரு பங்கை எடுத்து என் ஊழியக்காரனுக்காக, என் தெய்வத்திற்காக நான் கொடுக்கக்கூடியவைகள் என்பதை நிதானிக்கக்கூடியவன் தான் பக்தி உள்ளவன், நீதிமான். அது உனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்குரிய. நான் தான் சொல்கிறேனே, நான் உனக்காக நிற்கக்கூடிய ஊழியக்காரன், வேலை செய்யக்கூடியவன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தசம பாகத்தில் உண்மை இல்லாதவங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் காணிக்கையில் உண்மை இல்லாதவங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவருடைய கண்கள்
டீப்பாக உங்களை பார்த்துட்டு இருக்குது. நீ என்ன கொடுக்கிற என்பதை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அல்லேலூயா, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஊழியக்காரனை விட்டுருவாங்க. சம்மந்தமில்லாத நபருக்கு கொண்டு போயிட்டு காணிக்கைகளை கொடுப்பாங்க. சம்பந்தமில்லாத நபர்களுக்கு கொண்டு போயிட்டு தசம பாகம் கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு வயதான ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. உங்க அப்பாவை உங்களுக்கு பிடிக்கல, உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்கல. நீ வெளியில் கொண்டு போயிட்டு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற. 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி, ரோட்டு ஓரத்தில் இருக்கிற 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற. 200 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற. உன் தாயும் தகப்பனும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறாங்க. உன் தாயும் தகப்பனும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறாங்க. 100 பேருக்கு நீ வாங்கி கொடுத்த, அது உனக்கு புண்ணியமாக சேருமா? உன் தாயும் தகப்பனும் சாப்பிடாம பட்டினியா இருக்கிறது உனக்கு சாபமா சேருமா? நான் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க பார்க்கலாம். உன் தகப்பனுடைய உன் தாயுடைய வயிறை நிரப்பிட்டு அதற்கு பிறகு உங்ககிட்ட இருந்ததுனாக்கா நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு நீ முயற்சிக்கணும். உன் தாயும் தகப்பனையும் பட்டினி போட்டுட்டு எத்தனை பேருக்கு நீ என்ன கொடுக்க நினைச்சாலும் அது தரித்திரம் தான் வந்து நிற்கும், அது சாபம் தான் வந்து நிற்கும். உண்மைதானே? உண்மைதானே? உன்னை யாருன்னு தெரியாத நபர்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புவது, உங்களுடைய தசம பாகங்களை அனுப்புவது. இன்னும் இந்த சபையில் எத்தனை பேர் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வேலைக்கு உண்மை இல்லாமல், எத்தனை பேர் உங்களுடைய கைகளுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்காம எத்தனை பேர் வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நான் இன்னைக்கு வரையிலும் காணிக்கை கொடுக்கிறவங்களையும் காணிக்கை கொடுக்காதவங்களையும் ஒரு ஸ்தானத்தில் வச்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா அது எனக்கு முக்கியமானதும் கிடையாது. இன்னைக்கு வரல நான் இதெல்லாம் குறித்து நான் பேசுனதும் கிடையாது. இன்றைக்கு தேவ ஆவியானவராலே ஏவப்பட்டு நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை பிழைப்பூட்டுகிறவர் தேவன். எனக்கு தெரியும், இந்த பக்கம் இந்த வாதல் அடைப்பட்டதுனாக்கா அடுத்த பக்கம் பெரிய வாதலை கர்த்தர் திறப்பார். என் நம்பிக்கை இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் குறைந்து போக விட்டதே இல்லை. ஆனால் உங்களுடைய காரியங்களை யோசிச்சு பாருங்க. உங்களை ஒரு தெய்வம் பார்த்துட்டு இருக்கிறாரும், தெய்வத்திற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிதானித்து பாருங்கள். உங்கள் அப்பனா உனக்காக உன்னை விசாரிக்கிறவன், உனக்காக நான் அழுறவன், உனக்காக நான் போராடுறவன். நீ யாருக்கு உண்மையா இருக்கிற? உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறியா? வேற யாருக்கு நீ உண்மையா இருக்கிற? இயேசு கிறிஸ்து அந்த விதவை தாய் கொடுக்கிற அந்த காணிக்கையை அவர் உற்று கவனித்து கொண்டிருந்தாராம். நான் சொல்றேன், நீ எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதில் உன்னால் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. நான் சொல்றேன், எல்லா தேவ பிள்ளைகளை பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்து சொல்கிறேன், வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், முதல்ல அது கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிங்க. கடவுளுக்கு உண்டானதை ஆண்டவர் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். ராயனுடையதையும் எடுக்காத, தேவனுடையதையும் எடுக்காத. ரெண்டும் உனக்கு வேதனையை முளைப்பிக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க தான், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே, எனக்கு கர்த்தர் கொடுக்கிறவைகளை அதிலும் ஒரு தசமபாகம் எடுத்து வைக்கிறேன். நான் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறவைகளை அதிலிருந்து ஒரு தசமபாகம் எடுத்து வச்சு எத்தனையோ ஊழியக்காருக்கு உதவி செய்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் அறிவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நானும் தசமபாகம் கொடுக்கிறேன். ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அந்த போதகர் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு காணிக்கை கொடுப்பார். நல்ல பெரிய போதகர், ஒரு காணிக்கை கொடுப்பார். அப்போ நான் ஒரு முறை சொன்னேன், ஐயா எப்பவுமே இந்த மாதிரி காணிக்கை கொடுக்குறீங்களேன்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஐயா
எனக்கு வரக்கூடிய தசம பாகத்தில் இருந்து ஒரு தசம பாகத்தை நான் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நினச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து உங்கள் முகத்தை தான் எனக்கு காட்டினார். இன்னைக்கு வரையிலும் அதை நான் உங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்று. அந்த வார்த்தைகளுக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தைகளுக்கு தள்ளி யார் போனாலும் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வராது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் அநேக மனிதனுடைய காணிக்கைகளை தசம பாகங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவன் எந்த நிலையிலே கொடுக்கிறான் என்பதை நான் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன். நம்ம சர்ச்சில் அந்த காணிக்கை கொடுக்கக்கூடிய முறை இருக்குதுல்ல, நிறைய பேர் நினைப்பாங்க இங்கேயே வந்துச்சுன்னா அப்படி கொடுத்துடலாமே. அதில் ஒரு கணம் கிடையாதுங்க. உன் காணிக்கையை பயபக்தியோடு கூட கொண்டு வந்து அந்த காணிக்கப்பட்டியில் கொடுக்கிற போது 2-3 நிமிஷம் உனக்கு கத்த நேரம் கொடுப்பார். அந்த 2-3 நிமிஷம் நீ ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே வா. ஆண்டவரே, என்னிடத்தில் இருப்பவைகளை இன்றைக்கு உமக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இதை ஆசீர்வதிக்க வேண்டியது உம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உன்னை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் அவர் பெரியவராயிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேக தந்திரமான ஆவிகள் அநேகரை திசை திருப்ப நினைக்கும். அநேகரை தந்திரமாய் ஏமாற்ற நினைக்குமா? விசுவாசிகளை குறித்து கவலைப்படுறது கிடையாது. எந்த காரியத்திற்கு மேலேயும் கவனம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் காணிக்கைகள், கர்த்தர் சொல்றாரு, வேலைக்காரன் தான் கூலிக்கு பார்த்துருவான். அந்த வேலை செய்யாம கர்த்தருடைய காசுக்கு நான் ஆசைப்படுறது கூட தவறு, பாவம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் காணிக்கை என் கையில் ஒரு காசு வாங்குறப்ப கூட சரி, அதை மனம் உகந்து ஆசீர்வதிப்பேன். என்ன கொடுக்குறாங்கன்றது இல்லைங்க, அதை மனப்பூர்வமாக ஆசீர்வதிப்பேன். இந்த நிலையிலிருந்து அவங்க வரணுன்ட்டு சொல்லுவேன். இன்னும் மேலான நிலைக்கு அவங்க போனோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த ஏழை தாய் கொடுத்தவைகளை தேவன் கவனித்து கொண்டிருந்தார். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு திருப்பி படிங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது பாருங்க. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்திற்கு என்ன காரணம்? ஒருவேளை கர்த்தர் நான் கொடுக்கக்கூடியவைகளை அவர் பார்த்ததினாலோ அல்லது மனஸ்பூர்வமாக நான் கொடுக்காததினாலோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், ஊழியக்காரன் என்பவன் உன் வீட்டில் ஒருத்தன், உன் தகப்பனுக்கு சமமானவன். நீ சாப்பிடுகிற போது என்னை நினைவு கூறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா காரியத்திலும் என்னை நினைச்சிக்கணும். அல்லேலூயா. அப்போதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு மிகுதியாக இருக்கும். ஒரு நாள் ஒருத்தரை நினைவு கூறல, ஒருத்தருக்காக ஜெபிக்கலைன்னா கூட அது பாவமாக இருக்குமா? அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த காரியங்களுக்கு நாம் செவிசாய்க்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஏழை தாய் கொடுத்தவைகளை எல்லாரும் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதுல ஒன்றை கொடுத்தாங்க. ஆனால் ஏழை தாய் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுத்தாள். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.